நாளைக்கு உங்களுக்கும் சமாதி வந்துட்டு மெரினால வைக்கும்னாக்கா எங்களுடைய பிரச்சனை தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு புளியந்தோப்பு மோகன் பெரியாரிஸ்டுகளை வந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக காட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து மறைமுகமான வேலைகளை பாஜக RSSக்கு துணை போகின்ற வேலையை வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே அமைச்சர் சேகர்பாபு பேசியது கொஞ்சம் கூட அறமற்ற செயல். 2021 தேர்தல் முடிந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்ற அந்த நாளிலிருந்து சேகர்பாபு அவர்கள் மட்டும் அவருடைய கூட்டத்திற்கு முழுக்க முழுக்க நடிகர்களை கூட்டிட்டு வந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விமர்சனம் எல்லாம் திமுகவுடைய பேச்சாளர்களுக்கே இருக்குது. அமைச்சர் சேகர்பாபு வந்துட்டு போராடுகின்ற மக்களிடம் கடுகடுப்பை காட்டுவது நிச்சயமாக எரிச்சலை தான் உண்டாக்கும். துறை சார்ந்த அமைச்சர் வந்து பேசட்டும், மேயர் பிரியா ராஜன் பேசட்டும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு முறையும் அமைச்சர் சேகர்பாபு பாஜக RSS இடம் எலும்பு துண்டுகளை வாங்கி கொண்டு இருக்கின்ற சில பேர், வெளிப்படையாக சொல்லலாம் இவர்கள் நீல சங்கிகள் சொல்லிட்டு பெரியாரிஸ்டுகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சாமானியர்களுக்கும் எதிராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டிக்கொண்டு இவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்களை புறவாசல் வழியாக தங்களுடைய தோழமை சக்தியா காட்டுகின்ற அயோக்கியத்தனமான வேலை. இதை புரிந்து கொள்ளாம சில பெரியாரிஸ்டுகளும் சில திமுகவினரும் போராடுகின்றவர்களை இழிவுபடுத்துகின்ற வேலையை வந்து செய்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பின்னாடி இருக்க சூழ்ச்சியை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக RSS மற்றும் அதிமுகவுக்கு சாதகமாக இந்த போராட்டத்தை மாற்றுவதற்கு சில நீல சங்கிகளும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை சென்னையில தூய்மை பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த 11 நாட்களுக்கு மேல கடும் போராட்டத்தை வந்துட்டு மேற்கொண்டு இருக்காங்க. இந்த போராட்டம் எக்காலத்திலும் முடியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த போராட்டத்தை தொடர்ந்து வந்துட்டு எப்படியே தேர்தல் வரைக்கும் கொண்டு போய் அது மூலியமாக அரசியல் லாபம் அடையணும் அப்படின்றதுக்காகவே ஒரு குரூப் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த போராட்டத்தை வைத்து கொண்டு தங்களை எப்படியாவது பப்ளிசிட்டி ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப்பும் அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமும் கோரிக்கையும் நியாயமானது. ஆனா அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிற அப்படின்ற பேருல சில பேர் பேசுகின்ற எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு அரசியலாளர்களையும் அரசாங்கத்தையும் ரொம்பவும் வந்துட்டு டெம்ப்ட் பண்ற விதத்திலேயே அவங்களை ப்ரொவோக் பண்ற விதத்திலுமே சிலருடைய பேச்சுக்கள் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக புளியந்தோப்பு மோகன் வந்துட்டு பேசும்போது நாளைக்கு உங்களுக்கும் சமாதி வந்துட்டு மெரினால வைக்கும்னாக்கா எங்களுடைய பிரச்சனை தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு புளியந்தோப்பு மோகன் போன்றவர்கள் பேசி எந்த ஒரு பேச்சுமே வந்து யாரா இருந்தாலும் கடுப்பாக்கத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாம வெயிலே படாம குளிர்சாதன கூட்டத்துல மட்டுமே கலந்து கொண்டு பேசக்கூடிய ஸ்டாலின் மரியா போன்ற நீல சங்கிகள் எல்லாருமே சேர்ந்து கொண்டு இப்பொழுது இந்த இத்தனை நாளா வந்துட்டு எத்தனையோ பிரச்சனை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல பிரச்சனைகள் இருந்து இத்தனை பிரச்சனைகள் ஸ்டாலின் மரியா போன்றவர்கள் போராட்ட காலத்துக்கே வந்தது கிடையாது. ஏசி ஹால்ல இருந்து பேசிக்கிட்டோம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருந்தாங்க. இந்த புளியத்தோப்பு மோகன் வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த நேரத்திலயுமே ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு பெரியாரிஸ்டுகளுக்கும் அம்பேத்கரிஸ்டுகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களும் பெரியாரிஸ்டுகளுக்கும் ஒரு விதமான பிளவுவாதத்தை வந்து உருவாக்கணும், இவர்களை வந்து பிரித்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு வேலையை வந்துட்டு ரொம்ப நுட்பமாகவே செய்யக்கூடிய நபர்களா இருக்காங்க. இவர்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை எதுவும் நிறைவேறக்கூடாது, அதுக்கு பதிலாக இந்த போராட்டம் வந்துட்டு தொடர்ந்து நீடித்து கொண்டே போகணும், அது மூலியமாக இவருடைய வயிற்றை கழுவி கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நல்ல வெளிப்படையா வந்துட்டு இன்னும் சொல்லணும்னாக்கா இவர்கள்லாம் இந்த போராட்டத்தை கலந்து கொண்டு பேசுவதற்கு முன்னாடி வரைக்குமே அந்த இடத்துக்கு பிஜேபியை சேர்ந்த கஸ்தூரியோ வைஜி மதுவந்தியோ ஏன் உமா ஆனந்த் போன்றவங்க யாருமே போனது கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ போராட்டங்கள் தூய்மை பணியாளர்கள் முதற்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ போராட்டங்கள் வந்துட்டு எத்தனையோ தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பல போராட்டங்கள் வந்து நடத்தி இருக்காங்க. அந்த போராட்டங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டங்களில் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க இவர்கள் யாருமே கலந்து கொண்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு போராட்டத்தை மட்டும் இவர்கள் வந்து கலந்து கொண்டு அங்க இருக்கிற மக்களை எப்படியா டெம்ப்ட் பண்ணணும், போராட்டம் வந்து நிற்க கூடாது, அந்த போராட்டத்துக்கு அரசாங்கம் எக்காரத்து கொண்டு செவி சாய்க்க கூடாது அப்படின்றத ப்ரொவோக் பண்ற வேலையை வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பிஜேபி RSS சங்கிகள் கஸ்தூரி வைஜி மதுவந்தி உமானந்த் போன்றவர்கள் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் பெரியாரிஸ்டுகளை வந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக காட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து மறைமுகமான வேலைகளை
பாஜக RSSக்கு துணை போகின்ற வேலையை வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. புளியந்தோப்பு மோகனுடைய பேச்சுக்கு அப்புறமேட்டு அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா அமைச்சர் சேகர் பாபு வந்து ரொம்ப கடுகடுக்க வைத்து அந்த கடுகடுப்பை வந்து பாத்தீங்கன்னாக்கா போராடுகின்ற மக்களின் மீது எழுந்து வரக்கூடிய நிலைமைக்கு வந்து போகுது. உண்மையிலே அமைச்சர் சேகர் பாபு பேசியது கொஞ்சம் கூட அறமற்ற செயல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். யார் அப்படி அவதூறாக அருவருக்கத்தக்க பேசுறாங்க அவர்களை மேல வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும், அவர்களை கண்டித்திருக்கணும். அது விட்டுட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக உரிமைக்காக போராடக்கூடிய அந்த மக்களிடம் தன்னுடைய கடுகடுப்பை காட்டுவதற்கு சேகர் பாபு அவர்களுக்கு எந்த விதத்துல வந்துட்டு உரிமை இருக்கு அப்படின்னு தான் நம்முடைய கேள்வி. எதிர்கட்சியா நீங்க இருந்த போது எத்தனையோ போராட்டங்களுக்கு நீங்களே போய் ஆதரவு கொடுத்திருக்கீங்களே, அப்ப வந்துட்டு போராடுகின்ற மக்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லவர்களா தெரிந்தாங்க, இப்போ வந்து கெட்டவர்களா தெரியுறாங்க. அமைச்சர் சேகர் பாபுவின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு திமுக காரனுக்குமே இருக்குது. ஓப்பனா வெளிப்படையாவே சொல்லலாம் இதுல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மோசமான பல அவருடைய நடவடிக்கைகள் அந்த அளவுக்கு இருக்குது. வெளிப்படையா சொல்றேங்க, 2021 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு வரைக்குமே அவர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் கலைஞர் பிறந்தநாள் கூட்டம், கலைஞர் நினைவு நாள் கூட்டம், தளபதி பிறந்தநாள் கூட்டம், எல்லா கூட்டத்துக்குமே கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய எல்லா நபர்களையுமே அழைப்பாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா பேச்சாளர்களையும் அழைத்து வந்து மக்கள்கிட்ட கருத்தியல் ரீதியாக தாக்கத்தை வந்துட்டு உருவாக்கினாரு. அதனுடைய விளைவுதான் பாத்தீங்கன்னாக்கா சேகர் பாபு வந்து எல்லாத்துடைய வெற்றி அப்ப அந்த தொகுதிகள் வந்துட்டு உறுதி செய்யப்பட்டது. ஆனா வடசென்னை மாவட்டத்துல மட்டும் சேகர் பாபாவுடைய மாவட்டத்துல மட்டும் 2021 தேர்தல் முடிந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்ற அந்த நாளிலிருந்து எல்லா கூட்டத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா கருத்தியலாளர்கள் முற்போக்காளர்களையும் சேகர் பாபு அவர்கள் பெரியாரிஸ்டுகளையும் அம்பேத்கரிஸ்ட் சேகர் பாபு அவர்கள் பெரும்பாலும் அழைத்ததில்லை. முழுக்க முழுக்க சினிமா நடிகர்களை அழைத்து வருவது. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயம் ரவி வந்து பேசிட்டாக்கா மக்கள் வந்துட்டு ஓட்டு போடுவாங்க. இல்ல வந்துட்டு நாளைக்கு ஜெயம் ரவி வந்துட்டு இவரோட சேர்ந்து ஓட்டு கேட்க தெருவுக்கு வருவாரா, இல்ல கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் வந்து இவர் கூட நாளைக்கு வந்து கூட்டணி வந்துட்டு நாளைக்கு ஓட்டு கேட்டு வரப்போறாங்க. ஆனா அவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்காம நடிகர்களை தொடர்ந்து அதாவது பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய மற்ற எல்லா மாவட்டங்களிலுமே திமுக இருக்கக்கூடிய இளம் பேச்சாளர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய முன்னணி பேச்சாளர்கள், முற்போக்காளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கூட்டம் போறாங்க. அண்ணன் மாசு உள்ள இருந்துட்டு அண்ணன் தாமு அன்பரசன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த மாவட்டத்தில் முற்போக்காளர்களையும் சிறந்த பேச்சாளர்களையும் கூப்பிட்டு வச்சு பலவிதமான கருத்தரங்கள் நடத்தினாக்கா சேகர் பாபு அவர்கள் மட்டும் அவருடைய கூட்டத்துக்கு முழுக்க முழுக்க நடிகர்களை கூட்டிட்டு வந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விமர்சனம் எல்லாம் திமுகவுடைய பேச்சாளர்களுக்கே இருக்குது. திமுகவுடைய கழக பேச்சாளர்களுக்கு அந்த விமர்சனம் தொடர்ந்து இருக்குது. அப்படி இருக்கும் போது இது போன்ற விஷயங்கள்ல அமைச்சர் சேகர் பாபு வந்துட்டு போராடுகின்ற மக்களிடம் கடுகடுப்பை காட்டுவது நிச்சயமாக எரிச்சலை தான் உண்டாக்கும். நியாயமான ஒரு கேள்வி போராடுபவர் சார்பில் வைக்கப்பட்டது. என்னன்னாக்கா துறை சார்ந்த அமைச்சர் வந்து பேசட்டும், மேயர் பிரியா ராஜன் பேசட்டும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு முறையும் அமைச்சர் சேகர் பாபு அவருடைய துறை சார்ந்த விஷயத்தை பேசுவதற்கு பதிலாக மற்றொரு துறை அமைச்சருடைய விவகாரத்தை அமைச்சர் சேகர் பாபு ஏன் தலையிடுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துட்டு எழுப்பதான் செய்யுது. இது வந்து பாத்தீங்கன்னா போராட்டக்காரர்கள் சார்பு வந்துட்டு வைக்கப்படுகின்ற கேள்வியில நியாயமான கேள்வி. இதுல எந்த விதமான மாற்று கருத்து அமைச்சர் சேகர் பாபு ஏன் வந்துட்டு புளியந்தோப்பு மோகன் பேசியதை வந்துட்டு எல்லாத்தையுமே கடுப்பு, எனக்குமே கடுப்பு தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அந்த கடுப்பை வந்துட்டு போராடுபவர்கள் மேல் திருப்பி பேசுவது, இந்த இடத்துக்கு ஒரு நாளுக்கு 5 லட்சம் பேர் வந்துட்டு போறாங்க அப்படின்னாக்கா இது வந்துட்டு போகட்டும். அப்ப வந்து மக்கள் நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா அலுவலர்களுடைய வேலை நேரம் 8 மணி நேரத்துல 12 மணி நேரமா ஆக்கணும். குறிப்பா ஐடி நிறுவனங்களுக்கான வேலை நேரத்தை 8 மணி நேரத்து 12 மணி நேரமா ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மசோதா வந்துட்டு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்படுது. முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில இல்லாத போது சட்டப்பேரவை நிறைவேற்ற உடனே இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து கண்டனங்களை எழுப்பிட்டு இருக்கிற உடனே அடுத்த நாளே சட்டப்பேரவையில அந்த சட்டத்தை வந்துட்டு வாபஸ் வாங்கி இல்ல இந்த மசோதா வந்துட்டு நிறைவேற்றப்படாதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிவித்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு. அப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்த விஷயத்துல தாயுள்ளத்தோடு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை போராடுகின்ற மக்கள் கூட அதான் சொன்னாங்க. அமைச்சர் சேகர் பாபு சொல்வதை விட மற்றவர்கள், அதாவது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து தங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுங்க, நாங்க கலைஞ்சு போறோம்னு சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்துல வந்துட்டு அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய குறுக்கீட்டாலதான் இந்த பிரச்சனை வந்து பெருசாகுது அப்படின்ற மாதிரியான
கருத்தியல்கள் திமுகவினராலே வைக்கப்படும் போதுதான் நமக்கு வேதனையா இருக்குது. போராடுகின்ற மக்கள் அதாவது வந்துட்டு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட போராட்டங்கள், அந்த போராட்டங்களை வந்துட்டு திமுக பயன்படுத்தி கொண்டதன் காரணமாகத்தான் 2021 திமுக ஆட்சி கட்டில ஏறுது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க போராடுபவர்களை சாதாரணமா எள்ளி நகையாடுவது போன்ற சம்பவங்கள் வந்துட்டு உண்மையிலே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் கிடையாது. உண்மையிலே வந்துட்டு இது வந்துட்டு வேதனைக்குரிய விஷயம். இந்த போன்ற விஷயங்களை வந்துட்டு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே இருக்குது. இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த விஷயத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இது பண்ணும். ஏன்னா இந்த 2025 வருவதற்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா திமுக மீது வைக்கப்பட்ட ஒரே ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயிலை வைத்துக் கொண்டு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பாஜக ஆர்எஸ் சங்கிகள் வைத்துக் கொண்டிருந்தாங்க. 2025 பிறந்ததுல இருந்து பாருங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்குது. அத்தனை விஷயங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா போராட்டங்கள் வேறு விதமா போகுது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய விஷயத்துல இருந்துட்டு லாக்அப் டெத்து எல்லா விஷயத்தையும் பாருங்க, எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கடைசி ஆட்சி காலத்தில் நடந்தது போன்ற சம்பவங்கள் காலக்கோற்று அதை டைம் லைனிங்ல கரெக்டா வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பேஸ்புக்ல கூட பார்த்தேன், இப்போ வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு இது ஒரு ஷாக்கிங் பார்த்து அப்படின்ற மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு நபர் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் வந்துட்டு முடிவடையக்கூடாது, இந்த போராட்டம் நீடிக்கணும். இந்த போராட்டம் நீடித்ததுனாக்கா ஒரு விதத்துல பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது அரசியலில் தேர்தல் அரசியலில் தங்களுடைய வாக்கு வேட்டைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அவங்க வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெரியாரிஸ்டுகளை ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக களம் நிறுத்துகின்ற வேலையை வந்து பண்றாங்க. வெளிப்படையா சொல்றாங்க, பார்ப்பனர்கள் ஒரு இடத்துக்குள்ள நுழையிறாங்கன்னாக்கா அந்த இடத்துல அவர்களுக்கு ஆதாயம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. குறிப்பாக கஸ்தூரி, உமானந்த், வைஜி மதுவந்தி இவர்கள் எல்லாம் அந்த போராட்டத்துக்கு வந்து வாலண்டியரா போறாங்கக்குள்ளேயே வெளிப்படையாக சந்தேகம் இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் எல்லாமே உள்ள போவதும் அதாவது நீல சங்கிகள் சொல்லக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் இடம் எலும்பு துண்டுகளுக்கு வாங்கி கொண்டு இருக்கின்ற சில பேர், வெளிப்படையாக சொல்லலாம் இவர்கள் நீல சங்கிகள் சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு எப்பவுமே ஒரு சித்தாந்தவாதிகள் வந்துட்டு நாம வந்து சங்கிகள் சொல்லுவோம். ஆனா இந்த நீல சங்கிகள் இருக்காங்க இல்லைங்களா, இவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனம் இந்த சம்பவத்தை வைத்துக் கொண்டு பெரியாரிஸ்டுகளையும் ஒடுக்கப்பட்டவர்களை பிரித்தெடுக்கணும். பெரியாரிஸ்டுகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சாமானியர்களுக்கும் எதிராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டிக்கொண்டு இவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்களை புறவாசல் வழியாக தங்களுடைய தோழமை சக்தியா காட்டுகின்ற அயோக்கியத்தனமான வேலை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதுக்கான வேலைக்காக இந்த நீல சங்கிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கொள்ளையும் இதை புரிந்து கொள்ளாம சில பெரியாரிஸ்டுகளும் சில திமுகவினரும் போராடுகின்றவர்களை இழிவுபடுத்துகின்ற வேலையை வந்து செய்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பின்னாடி இருக்க சூழ்ச்சியை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாம பின்னாடி இருக்கின்ற ஓட்ட அரசு சூழ்ச்சியை, சித்தாந்த அரசு சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாம போராடுகிறவர் மீது நம்மளுடைய விமர்சனத்தை கோபத்தையும் காட்டுவதால் எந்த ஒரு பயன் போராடுறோம் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறோம் அதை கூட வந்து புரிந்து கொள்ள முடியாம அதை கூட பொறுத்து கொள்ள முடியாம அவன் உரிமைக்காக போராடுவனை இழிவுபடுத்துவது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். போராடுறோம் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருக்கான். அவன் என்ன தனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க இல்ல கவுன்சிலர் சீட்டு கொடுங்கன்னு கேட்கறான. எனக்கு என் சம்பளத்துல வந்து எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது, எனக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதை கேட்பதற்கான உரிமை போராடுகிறவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் கேட்கிறாங்க, போராடுகிறவர்களுக்கு என்ன செய்யணும், அந்த புதுசா போட்டுக்க டெண்டர் கம்பெனி அரசு பேசி ஆகணும். அரசு சொன்னா கேட்டுதான் ஆகணும். ஒரு டெண்டர் இல்ல டெண்டரை மாத்திட்டு போங்க, அந்த கம்பெனிக்கு ஏன் கான்ட்ராக்ட் கொடுத்தோம், வேற ஒரு கம்பெனி வந்துட்டு தொழிலாளர்கள் பாதிக்காதவாறு எந்த கம்பெனி வந்து செயல்படும் அந்த கம்பெனிக்கு வந்து கொடுத்துட்டு போக. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலைகளை வந்துட்டு போராடுபவர்கள் கட்சி விசுவாசம்ன்றது இருக்க வேண்டியதான். கட்சி விசுவாசத்தை விட மிக முக்கியமான விசுவாசம் மக்கள் விசுவாசம். இந்த மக்கள் மீதான விசுவாசம் குறைந்து போனா எந்த ஒரு கட்சியும் வந்துட்டு கீழே போயிடும். அதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு 2026 தேர்தல்ல அவன் மீண்டும் முதலமைச்சருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் போது இந்த இது போன்ற சம்பவங்கள்ல நம்முடைய கட்சி விசுவாசத்தை காட்டுறேன் அப்படின்ற ஒரே காரணத்தை காட்டிக்கொண்டு முதலமைச்சருக்கும் திமுகவிற்கும் அவப்பேரை சொந்த கட்சிக்காரர்கள் ஏற்படுத்திடாதீங்க. போராடுகின்ற மக்களுடைய கோரிக்கை நியாயமானது. போராடுற சங்கி கிடையாது, சாமானிய உழைக்கின்ற மக்கள். அந்த மக்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்குது. சங்கிகள் நடத்துற மாதிரி கோயிலையும் சாமியும் வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து போராட்டம் கிடையாது.
தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுகிற அந்த மக்களை இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படிதான் சொல்லிக் கொள்கிறோம். இந்த விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த போராட்டத்தை போராட்டக்காரர்களுக்கு சாதகமாக முடித்து வைத்து இந்த போராட்டத்தை முடித்து வைப்பதுதான் பாஜக ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய எல்லாமே திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளுமே இதை வெளிப்படையா சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த போராட்டம் வந்துட்டு நீடிப்பது திமுக ஆட்சிக்கு நல்லது கிடையாது அப்படின்னு. ஏன்னா இந்த போராட்டம் தொடர்ந்து போய்கிட்டே இருந்ததுனாக்கா இதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமா போகும் அப்படின்றத நம்ம புரிந்து தொடர் போராட்டம் மாதிரி போவது நல்லதுக்கு அல்ல. ஏன்னா ஸ்டெர்லைட் போராட்டம், நெடுவாசல் போராட்டம் போன்ற விஷயங்களை வந்து நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த போராட்டம் தொடர் போராட்டங்களாக நடந்த ஒரே காரணத்தினாலதான் எடப்பாடி ஆட்சிக்கு மிகப்பெரிய பலவீனமாக்கப்பட்டது. எடப்பாடி ஆட்சியினுடைய குறைகள் வந்து பெரும்பாலும் மக்கள்கிட்ட பேசப்பட்டது. இந்த சம்பவம் சென்னையில் நடப்பது அப்படின்னு மட்டும் நினைத்து குறுகி வச்சு சென்னையில தூய்மை பணியாளர்கள் மட்டும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்க கூடாது. இந்த போராட்டத்துடைய தாக்கம் வந்துட்டு இப்பொழுது வேறு விதத்தில் போய்கொண்டிருக்கிறது. பாஜக, RSS மற்றும் அதிமுகவுக்கு சாதகமாக இந்த போராட்டத்தை மாற்றுவதற்கு சில நீல சங்கிகளும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில நீல சங்கிகள் திமுகவினர் ப்ரொவோக் பண்ணி அது மூலியமாக திமுக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரி அப்படின்னு ஒரு கட்டமைப்பையும் உருவாக்கணும், பெரியாரிஸ்டுகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரி அப்படின்னு ஒரு கட்டமைப்பையும் உருவாக்கி அது மூலியமா பார்ப்பனியத்தையும் பார்ப்பன சங்கிகளையும் தங்களுடைய தோழமை சக்திகளை காட்டுகின்ற எல்லா வேலைகளையும் வெளிப்படையாக ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த குதர்க்க புத்திக்கு திமுகவுடைய சாமானிய தொண்டர் அந்த அரசியலை புரிந்து கொள்ளாம இரையாகிவிட கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொள்கிறோம். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். எங்க மாவட்டத்துல ஆரம்பிச்சு இது டயலாக் வச்சிருக்காங்க, போறவன் போட்டோம் வெளியேறுங்க. யார் அப்ப மூட்டு கட்சி இது? வைகோ சொன்னது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, எங்களை வெளில போன்னு சொல்றான். கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு வெளில போக சொல்ல மாட்டான். கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு யாரும் வெளில போன்னு சொல்ல மாட்டான். ஒருத்தர் எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பார்ப்போம். சரியா? அப்போ தலைவர் வைகோ இந்த மாதிரி இருக்கிற நபர்களுடைய பேச்செல்லாம் கேட்கிறார் அப்படிங்கிறத விட இங்க சம்திங் வாஸ் டிசைடட்.